ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சிக்கன் 65 பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி போடுறேன். சிக்கன் 65 பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் போடுறேன். 1/2 கிலோக்கு போதும். கொஞ்சோண்டு 1/4 டீஸ்பூன் வந்து சீரகம் போடுறேன். 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி போடுறேன். 1 டீஸ்பூன் வந்து சோள மாவு போடுறேன். 2 டீஸ்பூன் வந்து சிக்கன் பொரிக்கிற பொடி போடுறேன். 65க்கு சிக்கன் பொரிக்கிற பொடி விற்கிது, அதனால் 2 டீஸ்பூன் போடுறேன். 2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். அதை நல்லா போட்டு பெரட்டணும். எல்லா பக்கமும் வந்து அந்த போட்ட மசாலா வந்து செய்கிறதுக்காண்டி நல்லா எல்லா பக்கமும் கிளறி விடுங்க. கிளறி விட்டு ஒரு 10 நிமிட்ஸ் வந்து ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா பிணைஞ்சு ஊற வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஊற வச்சு போடும்போது மொறுன்னு இருக்கும். அப்புறம் தேவையான வந்து சால்ட்டு போட்டுக்கோங்க. 1/2 கிலோவுக்கு எவ்வளோ சால்ட்டு தேவையோ அந்த சால்ட்டு போட்டுக்கோங்க. பத்து நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் அடுப்பில் சட்டியை வச்சுட்டு எண்ணெய் நல்லா ஊற்றிக்கோங்க. சிக்கன் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் உங்களுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணணுமோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் ஊற்றுங்க. அப்போ தான் அது நல்லா பொரிஞ்சு வரும்போது டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும். எண்ணெய் பற்றாமல் இருந்துச்சுன்னா இது பண்ணாது. எண்ணெய் சூடாயிடுச்சு. சிக்கன் வந்து எடுத்து போட்டுக்கோங்க. ஓரளவுக்கு பொரிக்கிற அளவுக்கு வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா எல்லாத்தையும் போட்டிங்கன்னா அது வந்து எல்லா பக்கமும் நல்லா வேகாது. அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அந்த சட்டியில் வந்து எத்தனை பீஸ் போட்டால் நல்லா பொரியுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கிட்டால் போதும். நல்லா அந்த ரெசிபிக்கு தக்கன அந்த இதில் போட்டு அந்த எண்ணெயில் பொரியிற அளவுக்கு தக்கன போட்டுக்கிட்டால் போதும். நல்லா வேக விடுங்க எண்ணெயில். அப்பப்போ பெரட்டி விடுங்க எல்லா பக்கமும். அப்போ தான் நல்லா வேகணும். அதனால் வந்து எல்லா பக்கமும் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.